Students, welcome to Blue Star High Secondary School. This is your 9th standard biology class. Today we are going to talk about the unit number 24. The lesson topic is environmental science. We already said that what is the meaning for an environmental science in a previous video itself. Okay, without any delay, we move our topic. Here, today we are going to talk about the water conservation. In a last class, you have seen the video about the water conservation. So today we are going to see the theory about the water conservation, and here a form ponds water conservation தெரியும் இல்லையா, saving of water எப்படி எல்லாம் சேவ் பண்ணலாம், இந்த மெத்தட்ஸை சேவ் பண்ணலாம். ஓகேடா. அண்ட் ஹியர் a ஃபார்ம் பாண்ட்ஸ்னா பண்ணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாண்டை பண்ண மாதிரி. ஓகேவா, அவங்களே கிரியேட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் ரீசைக்ளிங்னா ரீயூசிங் ஆஃப் வாட்டர். அண்ட் ஹியர் IUCN International Union for Conservation of Nature and Natural Resources. Okay, so these are all the topic we are going to see today. The first one is the water conservation. Let me see that water conservation. Here a water conservation is the preservation and control and management of water resources. Water conservation என்ன சொல்றாங்க, preservation prevent பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் கண்ட்ரோல்னா what is a control, அதோடைய லெவல் வந்து ரெடியூஸ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், மேனேஜ்மெண்ட்னா எனி அன்வான்ட் திங்ஸோ இல்லை கெமிக்கல்ஸோ எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் ப்ராப்பராக ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகேம்மா. ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ் இட் ஆல்சோ இன்க்ளூட் தி ஆக்டிவிட்டி டு ப்ரொடெக்ட் தி ஹைட்ரோஸ்பியர் அண்ட் டு மீட் தி கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஹியூமன் டிமாண்ட். ப்ரொடெக்ட் தி ஹைட்ரோஸ்பியர்னா அந்த வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா சாயில்ல, அதையுமே என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஃபார் வாட் இஸ் அ பர்பஸ்னா டு மீட் தி கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் ஹியூமன் டிமாண்ட்ஸ். கரண்ட் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கவங்களையும் ஃபியூச்சரில் இருக்கவங்களையும் அந்த வாட்டருடைய நீட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இல்லையா. ஃபார் தட் ரீசன் வி வாண்ட் டு கன்சர்வ் தி வாட்டர். Okay, here they are given an importance of water conservation. Okay, let me see that what are the importance of water conservation. Here the first one, it creates a more efficient use of water resources. Okay, the water conserve பண்ணா more efficient use of water resources என்ன பண்ணலாம், increase பண்ணலாம். Okay, and ensure that we have along the usable water. அப்போ water conserve பண்ணது மூலமா எப்பயுமே நம்ம usable water நமக்கிட்ட சேவிங்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இட் ஹெல்ப் டு டிக்ரீஸிங் தி வாட்டர் பொல்யூஷன். அப்போது சேவ் பண்ணி வைக்கிறதுனால ப்ரொடக்ட் அண்ட் கண்ட்ரோல்டு மெத்தடில் தானே இருக்குது. அப்போது வாட்டர் பொல்யூஷனும் எப்படி இருக்கும், ரொம்ப கண்ட்ரோல்டு மெத்தடில் தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஹியர் ஹெல்ப் தி இன்க்ரீசிங் ஆஃப் எனர்ஜி சேவிங். ஏன் இங்கே இன்க்ரீசிங் தி எனர்ஜி சேவிங் சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் கன்சர்வ் பண்ணுறது மூலயமா we want to reduce the level of usage of water இல்லையா. ஏன்னா கன்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம், எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் எனர்ஜி என்ன பண்ணலாம், நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேம்மா. இப்போ இது வந்து தீர்ந்து போகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்க்ரீசிங் தி எனர்ஜி சேவிங்னா வாட்டர் எனர்ஜி. ஓகேடா. அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ். ஹியர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷன், அக்ரிகல்ச்சரல் கன்சர்வேஷன் அண்ட் டொமஸ்டிக் கன்சர்வேஷன். ஓகேவா. மெஷர்ஸ் என்னென்ன மெஷர்ஸில் வாட்டர் கன்சர்வேட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷன் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே எப்படி கன்சர்வ் பண்ணுறாங்க பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷன். ஹியர் வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் தட் கேன் பி டேக்கன் பை இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, எப்படி எல்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா. யூஸிங் ஆஃப் ட்ரை கூலிங் சிஸ்டம். இப்போது வாட்டரை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதை விடவும் ட்ரை கூலிங் சிஸ்டமை என்ன பண்ணலாம், அடாப்ட் பண்ணோம்னாக்கா அந்த இண்டஸ்ட்ரீஸில் வாட்டருடைய தேவை வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ரிசோர்ஸஸும் அதோடைய லெவலும் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அங்கேயோ சில இந்த ஸ்டோரிங் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரை கூலிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ கூலிங் ஏஜென்ட், ரீயூசிங் தி வாட்டர் ஃபார் இரிகேஷன் ஆர் அதர் பர்பஸ். வாட்டரை கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஃபிஷரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கடா, இந்த வாட்டரை அதாவது சாலிட் பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் அது ஸ்டோரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அது லிக்விடாக தான் கன்வெர்ட் ஆகும். அப்படி அதை வேஸ்ட் ஆக்காமல் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி தட் இஸ் ரீயூஸ் பண்ணி இரிகேஷன் பர்பஸ்க்காகவும் அதர் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்கடா. ஓகே, ஸோ தட் இஸ் தி இண்டஸ்ட்ரியல் கன்சர்வேஷன். அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி அக்ரிகல்ச்சரல் கன்சர்வேஷன். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சரல் கன்சர்வேஷன். Here agricultural water is often lost due to the lakes and canals. லேக்ஸ்லையும் கெனல்ஸ்லையும் என்ன ஆகுது, அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ண திரும்ப வாட்டர்ஸ் எல்லாமே அங்கே போகுது.
runoff and evaporation. Sometimes they get an evaporation also. Some of the water conserving methods are given below. Here first one, using a lined or covered canals that reduce the loss of water and evaporation. Using lined or covered canals, இந்த டேங்க் மாதிரி இருக்குங்க இல்லைங்களா, அங்கே என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஓப்பன் ஏரியாவாக விடாமல் அதை என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணி வச்சோம்னாக்கா கண்டாமினேட் ஆகாமல் இருக்கும், அட் த சேம் டைம் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கும்டா. ஓகே, அண்ட் ஹியர் யூஸிங் தி இம்ப்ரூவ்டு டெக்னிக்ஸ் சச் ஆஸ் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அண்டு ட்ரிப் இரிகேஷன். ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அண்டு ட்ரிப் இரிகேஷன்னா இந்த லேண்ட் இந்த கார்டன்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த வாட்டர் வந்து ஸ்ட்ரிங்கிங் தெளிச்சு விடுற மாதிரி சுற்றிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா, தட் இஸ் தி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அண்டு ட்ரிப் இரிகேஷன். சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் தி ட்ரிப் இரிகேஷன். அப்போது அந்த வாட்டர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், அட் த சேம் டைம் ரெடியூஸ்டு லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ஹியர் என்கரேஜிங் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ் தட் ரெக்வயர் லெஸ் வாட்டர் அண்டு டிராஃப்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, என்கரேஜிங் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கிராப்ஸ். எந்தெந்த கிராப்ஸ்னால் லோவர் அமௌண்ட்டில் வாட்டரை கன்சியூம் பண்ணுமோ அந்த மாதிரி கிராப்ஸ் அடாப்ட் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி டிராஃப்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் வாடி போகாமல் இருக்கிற பிளான்ட்டையும் நம்ம அடாப்ட் பண்ணிட்டா அந்த வாட்டர் கன்சர்வேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் மில்ச்சிங் ஆஃப் சாயில் இன் வெஜிடபிள் கல்டிவேஷன் அண்ட் இன் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் நம்ம எட்டே படிச்சிருக்கோம் இல்லையா, ஹார்டிகல்ச்சர். Here mulching of soil and vegetable cultivation and horticulture. Horticulture na என்னடா, growing of a vegetable, fruits, flowers, இதெல்லாமே horticulture தானே. மில்ச்சிங் அப்படின்னா இந்த வேர், அந்த ரூட் கேப்ஸ் இருக்கு, ரூட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், சாயிலை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேம்மா, தட் இஸ் தி மில்ச்சிங் ஆஃப் சாயில் இன் வெஜிடபிள் கல்டிவேஷன். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் அக்ரிகல்ச்சரல் கன்சர்வேஷன். And here next one is the do you know part in a page number 296. Here World Water Day on 22nd March in every year is about focusing the attention of the importance of water. Every year 22 March என்னவா கன்சிடர் பண்ணுறாங்கன்னா வாட்டர் வேர்ல்டு வாட்டர் டேவாக கன்சிடர் பண்ணுறாங்கடா. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் தே ஆர் given an awareness about that water conservation. Okay, and here next one is the domestic conservation. So we are completed about industrial and agriculture, and last one is the domestic conservation. Here a domestic conservation நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் கன்சர்வ் பண்ணலாம் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஓகே, that is the what domestic conservation. Here all of us have the responsibility to conserve the water. We can conserve the water by the following activities. நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது வாட்டரை கன்சர்வ் பண்ணது. என்னென்ன எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம் பார்க்கலாமா. யூஸிங் ஆஃப் பக்கெட் ஆஃப் வாட்டர் டு டேக் அ பாத் தென் டேக்கிங் ஏ ஷவர். ஷவரில் யூஸ் பண்ணுறதை விடவும் நம்ம என்ன பண்ணலாம், பக்கெட்டில் பக்கெட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த கன்சியூம் பண்ணுறது லெவல் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் யூஸிங் ஆஃப் லோ ஃப்ளோ டேப். லோ ஃப்ளோ டேப்னா நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணுறச்ச என்ன பண்ணுவோம், நல்லா ஃபோர்ஸாக வச்சுட்டு வாஷ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரெடியூஸ் லெவலில் லோ ஃப்ளோவில் வச்சு நம்ம வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூஸிங் ஆஃப் ரீசைக்கிள்டு வாட்டர் ஃபார் லான்ஸ். இந்த லான்ஸ் தோட்டம்லாம் இருக்குது இல்லையா, அப்போ நம்ம வாஷ் பண்ண செகண்ட் தேர்ட் டைம் வாஷ் பண்ண இந்த கிளாத் வாஷ் பண்ண வாட்டர்ஸ் எல்லாம், இல்லை கார் வெஹிக்கிள்ஸ் வாஷ் பண்ண வாட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், லான்ஸுக்கு வந்து போர் பண்ணலாம். அண்ட் ஹியர் ரிப்பேர் தி legs and the taps. Here repair the legs in the leaks. அந்த டேப்பில் லீக் ஆகிட்டே இருக்கும் இல்லையா சில டைமில் வாட்டர்ஸ், அந்த மாதிரி டேப்ஸை நம்ம ரிப்பேர் பண்ணி அந்த வாட்டர் வேஸ்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் ஹியர் recycling or reusing the water whenever it possible. Recycling or reusing the water என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம். ஓகேம்மா, ரீசைக்கிள் விச் மீன் நம்ம ஏற்றே சொன்னோம் இல்லையா, இந்த வாஷ் பண்ண வாட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அது ரீயூஸ் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை ரீயூஸும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் தி டொமஸ்டிக் கன்சர்வேஷன். அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி strategies adapted to conserve water. What are the strategies they are adapted to conserve water பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னது, ரெயினை சேவ் பண்ணுறது. ஓகே, அந்த டெரஸ்லையோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லையோ வர ரெயின்ஸை ப்ராப்பராக அந்த ரீசார்ஜ் பித்துக்கோ இல்லை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக கன்சர்வ் பண்ணி வைக்கிறது. தட் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஹியர் இம்ப்ரூவ் தி இரிகேஷன் டெக்னிக்ஸ். இரிகேஷன் டெக்னிக், நீர் பாசனம் சொல்லுவாங்களே, தட் இஸ் இரிகேஷன் டெக்னிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. அண்ட் ஹியர் ஆக்டிவ் யூஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்னா ட்ரெடிஷ்னல் யூஸில் என்னடா, இந்த ஊரடிஸு, லேக்ஸு,
இல்லையா? லேக் அதெல்லாம் நம்ம ரெய்னி சீசன் என்ன பண்ணுவாங்க, லேக்ஸ் எல்லாம் டிக்கிங் பண்ணி ப்ராப்பராக வைப்பாங்க. அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தட் இஸ் a traditional water harvesting structure. And here minimizing the domestic water consumption. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்டரோடைய கன்சம்ஷன் லெவலை என்ன பண்ணலாம், ப்ராப்பராக ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் ஹியர் அவேர்னஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். சில illiterate பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணலாம், நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, மாதிரி யூஸ் பண்ணனாக்கா என்ன ஆகும், தே ஆர் மே ஸ்கேர்டுன்னா ஸ்கேர்சிட்டி வந்துடும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அப்படின்னு நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ்னால் என்னடா, இந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு லேண்ட் ஏரியா மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ன பண்ணலாம், வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர். Okay, so these are all the some strategies adapted to conserve the water. Okay, I'll be more on next topic. So that's it for water conservation. Here just write the strategies of adaptation in water conservation. This is their homeworks. And next topic is form pond. Form pond na forms pond are used as one of the strategy to support the water conservation. இது என்ன சொல்கிறாங்க, கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறாங்கடா. ஓகே, அண்ட் ஹியர் லே அவுட் ஆஃப் ஃபார்ம் பாண்ட் எப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கலாம் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார்ம் பாண்ட் இஸ் எ டவுட் அ ஸ்ட்ரக்சர் வித் டெஃபினிட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ். ஒரு டெஃபினிட் ஷேப் அண்ட் சைஸ், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ ஏரியாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போகிறோன்னு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். தே ஹாவ் ஏ ப்ராப்பர் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஸ்ட்ரக்சர் for collecting the surface of runoff flowing from the form area. ப்ராப்பர் இன்லெட் உள்ளேயும் வெளியேயும் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா ரன் ஆஃப் வாட்டர் வந்து அப்போ தான் ஸ்டோர் ஆக முடியும், வெளியே போகாமல் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் முடியும். ஓகே, அண்ட் ஹியர் தே ஆர் ஸ்டோர்டு வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் இரிகேஷன். இந்த இரிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம இந்த பாண்ட் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ். என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படி நம்ம பாண்டில் அந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சான்னு பார்க்கலாமா. Here they provide water to growing crops without waiting for rainfall வர முடியுமே, ரெய்னி சீசன் வர முடியுமே நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம அந்த பாண்டில் இருக்க வாட்டரை எடுத்து நம்ம க்ராப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் தே ப்ரொவைட் தி வாட்டர் ஃபார் இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வென் தே ஆர் நோ ரெயின். ஓகே, தெர் இஸ் நோ ரெயின் அட் த டைம்லேயே என்ன பண்ணிடலாம், நம்ம பாண்டில் இருக்க வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சேம் பாயிண்ட் இது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் ஹியர் தே ரெடியூஸ் தி சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் ரெடியூஸ் பண்ணோம்னா இந்த வாட்டர் எல்லாம் ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த ரன் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகும், வாட்டரு அது மட்டும் இல்லாமல் அப்பர் சர்ஃபேஸ் ஆயிலையும் என்ன பண்ணிவிடும், அடிச்சுட்டு போயிடும் இல்லையா. தட் இஸ் சாயில் எரோஷன். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது எங்கேயுமே அடிச்சுட்டு போகிறது இல்லை. ஓகே, ஸோ தட் தே ரெடியூஸ் தி சாயில் எரோஷன் அண்ட் தே ரீசார்ஜ் தி கிரவுண்ட் வாட்டர் அண்ட் இம்ப்ரூவ் தி drainages. And here their executive soil can be used to enrich the soil fields and leveling of lands. Here executive soils used to enrich the soil fields and leveling of lands. என்னட்டே சொல்லியாச்சுன்னா ஆயிடுச்சு, சாயில் எரோஷன் நடக்க போகிறதில்ல, வாட்டர் லெவலும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போது அங்கே என்ன ஆகுது, executive the soils and used in enrich the soil field. Here executive அப்படின்னா அந்த பள்ளம் தோன்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்லா அவங்களுக்கு டிக் பண்ணிவிட்டு தே ஆர் enrich the soil field என்க்ரீச் பண்ணும். அண்ட் லெவலிங் ஆஃப் தி லேண்டையும் ஹைட் பண்ணிவிட்டு அப்போது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் தே ப்ரமோட் தி ஃபிஷ் ரியரிங் ஆல்சோ. அப்போ அந்த டைமில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ என்ன பண்ணலாம், அதை ஃபிஷ் ரியரிங்கும் பண்ணால் டபுள் டைம் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேடா. அண்ட் ஹியர் தே ப்ரொவைட் தி வாட்டர் ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்னா அந்த கேட்டல்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ். லெட் வி மூவ் ஆன் நெக்ஸ்ட் ஒன். ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி வாட்டர் ரீசைக்ளிங். Here water recycling is a part from ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது ஒரு பார்ட் தான், இதில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கீ ஸ்ட்ராட்டஜி டு கன்சர்வ் தி வாட்டர். வாட்டர் ரீசைக்ளிங் இஸ் ரீயூசிங் அ ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் ஃபார் பெனிஃபிஷியல் பர்பஸ் சச் ஆஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் இரிகேஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேஸ்ட் வாட்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேஸ்ட் வாட்டர்ஸில் எதனா மிக்ஸ்டு பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா அது தேர் சம் ஸ்டேஜஸ் ஆஃப்
ரிமூவிங் ஆஃப் வேஸ்டஸ். ஓகேவா, சில ஸ்டேஜஸ் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டு, நம்ம என்னென்னு பார்க்கலாம்டா. ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் மைக்ரோபியல் ரிமூவ் பண்ணுறது இருக்கட்டும், அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் இருக்க வேஸ்ட் திங்ஸை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பியூர் வாட்டராக தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்போது அதை என்ன எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவும், லேண்ட்ஸ்கேப் இரிகேஷன்ஸ்க்காகவும், நம்ம தோட்டம் இருக்கு இல்லையா, லேண்ட்ஸ்கேப் இரிகேஷனுக்காகவும், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும், அண்ட் ஃப்ளஷிங் தி டாய்லெட்ஸ், நம்ம டாய்லெட்ஸ் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவும். நம்ம டாய்லெட்டில் பியூர் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ அதுக்கு அடிஷ்னலாக இந்த வாட்டரை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்காகவும் ஜஸ்ட் வி ஆர் டூயிங் தி வாட்டர் ரீசைக்ளிங். Okay, and here they are given some stages of water recycling. Here a conventional waste water treatment consists of combination of physical, chemical and biological process removing the solid organic matter and nutrition from the wastewater. Here they are given us some stages of wastewater recycling. First one is a primary treatment, and next one is the secondary treatment, and the last one is the tertiary treatment. Okay, we see that one by one. Yes, here, sorry pa, yes, first one is the primary treatment. Here a primary treatment அப்படினா என்ன பண்ணுவாங்கன்னா, one is the primary treatment. Okay, in this primary treatment, just சாலிட், இந்த வேஸ்ட் வாட்டர் இருக்குல்லடா, அந்த வேஸ்ட் வாட்டரில் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டோ இல்லை நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டோ ஆர்கானிக் வேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். அப்போ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போகிறச்ச ஜஸ்ட் தேர் கெப்ட் இன் டேங்க் மாதிரி கெப்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா, இந்த ப்ராசஸ் செடிமெண்டேஷன் மெத்தட் தான். ஓகே, செடிமெண்டேஷன் மெத்தடை ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த பாட்டமில் வந்து ப்ரிசிபிடேட் ஆகிடும். இந்த ஆயிலு கிரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்பர் சர்ஃபேஸில் செடிமெண்ட் ஆகிடும். அப்போது தே ஆர் ஜஸ்ட் ரிமூவிங் தி போத் அப்பர் சர்ஃபேஸில் இருக்கிறதையும் பாட்டமில் இருக்கிறதையும் செடிமெண்டேஷன் மெத்தடில் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா செகண்டரி ட்ரீட்மெண்ட். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாட்டரை எங்கே சென்ட் பண்ணுறாங்க, செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சேம் செடிமெண்டேஷன் மெத்தட் தான். ஹியர் ரிமூவிங் ஆஃப் தி பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அண்ட் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. சேம் செடிமெண்டேஷன் மெத்தட்லேயே ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆஃப்டர் செப்பரேட்டிங் தி செடிமெண்டட் பயாலஜிக்கல் சாலிட், அந்த பயோடிகிரேடபிள் சாலிட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் தேர் லீவிங் ஃபார் தி டெரிட்டரி ட்ரீட்மெண்ட். டெரிட்டரி ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து என்ன ரிமூவ் பண்ணுவாங்கன்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இதை வந்து என்ன பண்ண முடியாது, செடிமெண்டேஷன் மெத்தடில் ரிமூவ் பண்ண முடியாது. அப்போது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜனாக இருக்கட்டும், பாஸ்பரஸாக இருக்கட்டும், சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டு மெத்தடில் ரிமூவ் பண்ண முடியாது. அப்போது ஜஸ்ட் தேர் ஆடிங் தி கெமிக்கல்ஸை வந்து டெரிட்டரி ட்ரீட்மெண்ட்டில் ஆட் பண்ணுவாங்கடா. ஓகேவா, ஆலம் அண்ட் ஃபெரிக் சல்ஃபேட் அப்படின்ற சப்ஸ்டன்ஸை ஜஸ்ட் தேர் ஆடட் இன் தி டெரிட்டரி ட்ரீட்மெண்ட். They are purifying the water. Okay, so these are all the some water recycling stages. Okay, and next one is the uses of recycled water. அப்படி ரீசைக்கிள் பண்ண வாட்டரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. அக்ரிகல்ச்சர், லேண்ட்ஸ்கேப், பப்ளிக் பார்க்ஸ்னால் இந்த ஹேண்ட் வாஷஸ்ஸு. ஓகேவா, அப்படி இல்லைன்னா இந்த பப்ளிக் பார்க்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் போர் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அங்கே யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் கூலிங் வாட்டர் ஃபார் பவர் பிளான்ஸ் அண்டு ஆயில் ரிஃபைனர்ஸ்லையும் பவர் பிளான்ட்லையும் கூலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் டாய்லெட் ஃப்ளஷிங் அண்ட் டஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுக்கு எல்லாமே என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ண வாட்டர்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்கடா. ஓகே, அண்ட் ஹியர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி லாஸ்ட் டாபிக் இன் திஸ் லெசன் இஸ் IUCN. Here IUCN, which mean International Union for Conservation of Nature and Natural Resources. What is the IUCN? International Union for Conservation of Nature and Natural Resources. நேச்சரையும் நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது, தட் இஸ் கன்சர்வ் பண்ணுறது தான் என்னதான் IUCN சொல்கிறாங்க. ஹியர் IUCN is an international organization working in the field of natural conservation. ஓகேவா, அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அந்த நேச்சுரல் கன்சர்வ் பண்ணணும், அட் த சேம் டைம் சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. IUCN is a global authority, அதாவது வேர்ல்டு வைடில் அத்தாரிட்டியானது. ஓகே, த ஸ்டேட் இஸ் ஆஃப் தி நேச்சுரல் வேர்ல்ட் அண்ட் தி மெஷர்ஸ் நீட் சேஃப் கார்ட் இட். ஓகேம்மா, என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் தே ஆர்
authority, அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்களா, that is the authority of status of a natural world. இந்த வேர்ல்டோடைய நேச்சரையும் measures to needed the safeguardனா பாதுகாக்கிறது. ஓகேவா? Here they are having a vision and mission of IUCN. First one is the vision of IUCN. Vision and mission. Visionனா என்ன, மிஷன்னா என்னன்னு பார்க்கலாமா? First one, vision, which mean here a vision அப்படின்னா ஃபியூச்சரில் எப்படி அச்சீவ் பண்ணணும், தட் இஸ் தி விஷன்டா. மிஷன்னா ப்ரெசென்ட்டில். ஓகேவா? ஹியர் அ விஷன் ஆஃப் IUCN இஸ் ஜஸ்ட் அ வேர்ல்ட் தட் வேல்யூ அண்ட் கன்சர்வ் தி நேச்சர். வேல்யூனா அதுக்கு மேலே ஒரு ரெஸ்பெக்டோ அண்ட் கன்சர்வ் பண்ணுறணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, விஷன் எய்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் ஹியர் மிஷன் ஆஃப் IUCN, தி மிஷன் ஆஃப் IUCN இஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி என்கரேஜ் அண்ட் அசிஸ்ட் தி சொசைட்டி த்ரூ அவுட் தி வேர்ல்ட். ஓகேவா? இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் என்கரேஜ் பண்ணணும். ஸோ த்ரூ அவுட் தி சொசைட்டி இன் தி வேர்ல்ட் டு கன்சர்வ் தி இன்டிகிரிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் நேச்சர். ஓகே, அண்ட் டு என்ஷூர் எனி யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இஸ் ஈக்குவட்டபிள் டு ஈக்கோலாஜிக்கலி சஸ்டைனபிள். யூஸ் பண்ணால் அது என்ன பண்ணணும், ஈக்கோலாஜிக்கலாக சஸ்டைனபிளாக இருக்க மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேவா? தி ஆர்கனைசேஷன் இஸ் அ பெஸ்ட் நவுன் டு வைடர் பப்ளிக் ஃபார் தி and publishing of IUCN a red list of threatened species which assess the conservation status of species worldwide. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு threatened species உடைய லிஸ்ட் கொடுக்குறாங்கடா. ஓகேவா? ரெட் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீஷியஸ் எல்லாமே என்ன இருக்கா, என்டேஞ்சர்டு கண்டிஷனில் இருக்குது. அப்போ அதை அசஸ் பண்ணி என்ன பண்ணணும், கன்சர்வேஷன் பண்ணணும். ஓகேவா? அந்த ஸ்பீஷியஸ் ஆஃப் வேர்ல்டு வைட் லெவலில் கன்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஹியர் India become the state a member of IUCN. எந்த இயரில் IUCNோடைய மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்கன்னா, இந்தியா 1969 மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. த்ரூ தி மினிஸ்ட்ரி ஆஃப், யார் மூலயமானா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அந்த மூலயமா ஒரு மிஷன் மூலயமா, ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா அவங்க கூட மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகே, அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டூ யூ நோ பார்ட். ஹியர் IUCN வாஸ் ஃபவுண்ட் ஆன் 5th October 1948 at Gland, Switzerland. Okay, so that's it for an IUCN. Here a threatened species, they are given in a page number 298 in a diagrammatic way. Pie chart mari kutrukanga, just see that. Okay, and here we are complete our today topic. I hope you have to understand to that. I'm already said a homework also, just write that in a class of note. We'll see the remaining topic for our next class. Okay student, thank you.